இல்ல வரகு வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும் அவன் பாடுறான். சொரண கெட்ட மாமன் பொண்ணே சொரண கெட்ட மாமன் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் சோப்பு மச்சான் உனக்கு எனக்கு நேசம் என் வயிற்றில் 6 மாசம் அப்பத்தான் அறிஞ்சா இது அதை விட மோசம் வெள்ளி புடியருவா விடல புள்ள கையருவா சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நற்கதிர ஏதன் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீல்ல. என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கிட்டாரை வச்சுக்கிட்டு ஏதோ பாடிட்டு இருப்பாங்க. அது இல்ல, நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா என்கிட்ட கேட்பான். என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, சீமான் நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஏன் ஆளு. ஏன்னா என் மரபணுக்குள்ளது ஊறி இருக்குது. என் பரம்பரை இசை பறை இசை. அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை. அதனால ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். செத்து போறான் ஒருத்தன், மருத்துவர் கைவிட்டாரு செத்துட்டான்ட்டு. கடைசியா ஒரு மருத்துவம் எங்க பரம்பரை எங்க பாட்ட முப்பாட்ட வச்சு கடைசி மருத்துவம் செத்து போயிட்டான். டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பல்சலாம் இல்லையா போயிட்டான் அப்படின்னு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அடிச்சு நான் என்ன தவில வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பார்ப்பான். நாதஸ்வரத்தை ஊச்சி அடிச்சு பார்ப்பான். எப்படி கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி எந்திரிச்சுவா அப்படின்னு. அந்த இசை, அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா புதைச்சிடறா முடிஞ்சிடா, கடைசி மருத்துவம். இதனால நம் முன்னோர்கள் விளையாட்டா எதையும் செய்யல, எல்லாத்தையும் பகுத்து வகுத்து வச்சிருக்காங்க. நீங்க நுட்பமா பாருங்க. நானே இதெல்லாம் விமர்சிச்சு, காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம், காக்கைக்கு சோறு வைக்கிறது வேடிக்கை இல்ல. ஆதிகளில் காடுகளில் வாழும் போது குழு குழுவா நின்று கூட்டம் கூட்டமா நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அப்ப காடுகள்ல இருந்து சாப்பிடும் சமைக்கும் போது பூச்சியோ வண்டோ ஏதோ ஒண்ணு விழுந்திருக்கலாம். அப்ப அது உணவு நஞ்சா இருக்கலாம். அது நஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரிந்துக்கிற காக்கைக்கு முதல்ல சோற வச்சான். அது சாப்பிட்டு சாகாம பறந்துருச்சுன்னா சாப்பிட்டான். அந்த பழக்கம் இன்று வரை தொடருது. பாம்புக்கு பால் ஊத்துறான், அவனுக்கு தெரியும் பாம்பு பால் ஊட்டி இனம் இல்லைன்னு. பாலை குடிக்காது, பாம்புக்கு பால் ஊட்டி இனம் இல்ல, பாம்பு மார்பு இல்ல, அது பால் ஊட்டி இனம் இல்ல, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஊத்துனான் புத்துல போய். பாம்பு பால் குடிச்சுன்னா ஒவ்வாமையில செத்து போகும். ஆனா ஏன் ஊத்துனா? பாம்பு கணக்கில்லாத இனப்பெருக்கத்தை செய்யும். அப்புறம் நாடெங்கிலும் வெறும் தெருவெங்கு வெறும் பாம்பாத்தான் இலையும். அப்ப என்ன செய்யறான்? அங்க உள்ளே இருக்கிற பாம்பு தன் இனப்பெருக்கத்திற்காக அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு சமிக்கை செய்து ஒரு வாசனையை வெளியில பரப்புது. அப்ப எங்கிருந்தாலும் ஆண் பாம்போ பெண் பாம்போ அந்த புத்தை நோக்கி வந்துருது. அதை வரவிடாமல் தடுப்பதற்கு, அது வெளியிடுகிற அந்த வாசனை இதை வெளியில போடாம தடுப்பதற்கு இந்த பாலின் வாசனை பயன்படுது. அதனால மேல புத்துல பாலம் ஊத்திடுறான். இந்த பாலை ஊத்துனோடனே இந்த பாலின் வாடை இந்த பாம்புக்கு இங்க பாம்பு இருக்குங்கிற தகவலை கடத்தாம நிறுத்திடுது. எல்லாமே அறிவியல். ஒரு புலி செத்து போயிடுச்சுன்னா 25,000 பேருக்கான குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான், கிடைத்தது நிறுத்தப்படுதுங்கிறான். புலிக்கு இந்த 25,000 பேருக்கான குடிநீருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கு? மலை முகடுகளில் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து
நீராவியாகி போற மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்குதோ அங்கே மழை கொட்டும். எங்க குளிர்ச்சி இருக்குது? மலை முகடுகளில் உயர்ந்த அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் குழுகுழு என்று இருக்குது. எனவே மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றலை அந்த மரங்கள் தான் பெற்றிருக்குது. அந்த மரங்கள் பூமிக்கு மேகத்தை மழையை கொண்டு வருது. உடனே உருண்டு கீழே வரவிடாம தடுப்பது சோலை காடுகள், புற்கள் அப்படி நிறுத்திக்கிறது. தன் உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது தடுப்பணை போல. அது வெளியிடுகிற தண்ணீரை கிராஸ்லேண்ட் இருக்கு, இந்த புல்வெளி, அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் தேக்கி வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. அந்த புற்களை மான்கள் தன் உணவுக்காக தின்றுது. மான்கள் தன் உணவுக்காக புற்களை தின்றால் அந்த இடத்துல நீர்த்தேக்கம் குறையுது. மான்கள் புல்லை திங்க விடாமல் மானை புலி வேட்டையாடி தின்றால் அங்க நீர் நின்றுது. அப்ப ஒரு புலி 20,000 பேருக்கான தண்ணீரை பாதுகாக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிரியல் உண்மையை நாம் கற்கணும். இதுதான் கல்வி. விவேகானந்தர் சொல்றார், கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற தனித்த ஆற்றலை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதுதான் கல்விங்கிறது. அப்படிப்பட்ட கல்வி நமக்கு இருக்கா? அதை நம்ம கேள்வி எழுப்பி பார்க்கணும். உலகத்தில் புனிதமானது இரண்டே இரண்டு தான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை. இது இரண்டு தான் உலகத்திலே புனிதமானது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கின்றன. தாய் குழந்தைக்கு உலகத்தை காட்டுகிறார். இதான் உலகம். ஆசிரியர் பெருமக்கள் இந்த குழந்தையை உலகத்துக்கு காட்டுகிறார். இவன் அறிஞன், இவன் சிறந்த விளையாட்டு வீரன், இவன் பாடகன், இவன் ஓவியன் என்று ஆசிரியர் பெருமக்கள் தான் குழந்தையை, இந்த பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிறார்கள். எனவேதான் இது இரண்டும் புனிதமாக போற்றப்படுகிறது. இதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறாள் அறிவு மூதாட்டி அவ்வை பெருமகள். குலனருள் தெய்வம் யார் சொல்றா? பவனந்தி முனிவர் குலனருள் தெய்வம் என்கிற ஆசிரியர் பெருமக்கள். இதே ஆசிரியர் பெருமக்களுக்கு பேச வேண்டியது இருக்கு. நீங்க சரியா இருந்தா நாடு சரியாயிருங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு தலைமுறையை உருவாக்கணும். நீங்கள் தான் ஊழல் லஞ்சமற்ற, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெரும் நெருப்பான இளைய தலைமுறை புரட்சியாளர்களை தயார் செய்து அனுப்பணும். இது உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பும். அதனாலதான் இது நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். அதாவது நீங்க பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகிறான், என் அன்பு தம்பி தங்கைகளே, நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியர் பெருமக்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவனுடைய ஆசிரியர் யார்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலால் அலெக்சாண்டருக்கும் பெருமை, அலெக்சாண்டரால் அரிஸ்டாட்டிலுக்கும் பெருமை வந்தது. ஆசிரியருடைய பணி என்ன? இன்று ஏடு தூக்கி படிக்கும் மாணவ பிள்ளைகளை நாளை நாடு காக்கும் தலைவர்களாக மாற்றுகிற அரிய பணியை செய்யக்கூடிய ஆற்றல், வாய்ப்பு ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு தான் இருக்கிறது. அதுல மன்னன் பிலிப்பு மக்களுக்கு பொற்காசுகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். ஏன்னு கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு காசு அள்ளி அள்ளி கொடுக்கிற, தங்க காசு அப்படின்னு. என் ஆசிரியர், எனக்கு கற்பித்த ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும் போது என் மகன் பிறந்து விட்டான், அலெக்சாண்டர் பிறந்து விட்டான். என் மகனை உலகம் போற்றுகிற பேரறிஞனாக என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உருவாக்குவார். அந்த மகிழ்ச்சியில் தான் இந்த தங்க காசுகளை அள்ளி அள்ளி என் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை அரிஸ்டாட்டில் பொய்யாக்கல. ஆக சிறந்த பெரிய வீரனை, ஒரு தத்துவ ஞானியை படைகிறது. உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் உலக பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய மா மன்னன். ஆனால் பெரும் வீரன் மட்டுமல்ல,
அவன் உலகத்திற்கு பெருந்தத்துவத்தை கற்பித்துக் கொடுத்துட்டு போன மகான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அலெக்சாண்டர் அவனே நம்பிக்கைக்கான நேர் வடிவமாக இருக்கான். போரில் பல வெற்றிகளை பெற்றான். எல்லா செல்வங்களையும் தன் நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்துறான். வெறுங்கையோட நிற்கிறான். நண்பர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர், எல்லா வெற்றிகளையும் எல்லா பொருள்களையும் எங்களுக்கு தந்து விட்டாய், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உனக்கென்று என்று வேகமாக ஓடி குதிரையிலே ஏறி நின்று வானத்தை நோக்கி வாளை உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதான் அவன் இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு போன மிகப்பெரிய கொடை. ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது நம்பிக்கையை கொடுப்பதுதான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது ஒன்றுதான். அதே அலெக்சாண்டர், நான் இறுதியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனால் என்னை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் உயிரற்ற உடலை சுமந்து செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஏன் தலை சிறந்த மருத்துவர்கள் என் உடலை சுமந்து செல்ல வேண்டும்? தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என் இறப்பை தடுக்க முடியவில்லை என்பது இந்த உலகத்திற்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். என் சவப்பெட்டிக்குள் ஒரு ஓட்டையை போட்டு, இருபக்கம் ஓட்டை போட்டு என் இரண்டு கைகளையும் வெளியில் தெரிவது போல வைத்து என்னை தூக்கி செல்ல வேண்டும் என்கிறார். அதற்கு காரணம் என்ன? உலகத்தையே வென்ற மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் தன் இறுதி பயணத்தில் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த அலெக்சாண்டரை உருவாக்கிய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த அரிஸ்டாட்டில் நமக்கு கற்பிக்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்று கற்பிக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, அரசியலில் அறிவியலை கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸ். மன்னராட்சிகளிலிருந்து குடியாட்சியை, மக்களாட்சியை உலகத்திற்கு கொண்டு வந்தவன் சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு முறையை உலகத்திற்கு அமைவதற்கு அடிகோலியவன் அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டின் மாணவன் அலெக்சாண்டர். ஆசிரியர்களின் பெருமைக்கு சான்று. திருநெல்வேலியிலே சுப்பையாக பிறந்த சுப்பிரமணியம் மகாகவி காணதற்கும் ஆசிரியர் தான் காரணம். பீமாராவ் ராம்ஜி என்கிற ஒருவர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனதற்கும் ஆசிரியர் தான் காரணம். இந்திய பெருநிலத்திலே அறிவு ஆசானாக போற்றப்படுகிற அம்பேத்கர் அவர்கள் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மேதை. ஐயா இறை என்பவர்கள் பயணம் என்கிற தன் நூலிலே சீன பழமொழி ஒன்றை, பொன்மொழி ஒன்றை பொறித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 கிலோமீட்டர் நடந்திருக்க வேண்டும், பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரே மனிதன் இந்திய பெருநிலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கற்பிக்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று கற்பிக்கிறார். இங்கே கல்வி முறை எப்படி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். நீங்க படிக்கிற கல்விக்கு நான் வரல, ஆனால் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட கல்வியை நாம உருவாக்கணுங்கிறது நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும். கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களாக, வியாபார மையங்களாக இருக்கக்கூடாது. லாப நோக்கில் இயங்குகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. அது சேவை செய்கிற ஒரு தொண்டு அமைப்பை போல இயங்க வேண்டும் என்கிறார்கள். தகவல்களை திணிக்கும் மையமாக,
வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நிறுவனமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. அது வாழ்வியல் நன்னெறியை போதிக்கிற ஒரு பண்பாட்டை கற்பிக்கிற பயிலகமாக கல்வி நிறுவனங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சமூக உணர்வற்ற, போர்க்குணமற்ற, தன்னலம் சார்ந்த ஒரு தலைமுறையைத்தான் இந்த கல்வி முறை உருவாக்கும் என்கிறார். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லை, நமக்கு அதுக்கு பிரச்சனை, நமக்கு அதுக்கு வம்பு என்று ஒதுங்கி போகிற ஒரு பெருங்கூட்டம். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமைக்கான அடிப்படை விதியாக இருக்கிறது. உலகத்தில் எங்கு அநீதி நடக்கிறதோ, அநியாயம் நடக்கிறதோ, அதை கண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீயும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளன் சேகுவேரா. இங்க அப்படி இல்லை. நமக்கு அதுக்கு பிரச்சனை, நமக்கு அதுக்கு வம்பு. தன் வீட்டு கூரை எரியாத வரை எவனும் இங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்ல. மூணாவது வீடுதானே எரியுது என்று கதவை சாத்தி கொண்டு படுக்க போகிறான். அடுத்த 3வது நிமிடத்தில் அவன் வீடு எரிந்து சாம்பலாகும் என்கிற சிந்தனை எவனுக்கும் இல்லை. இந்த பிரச்சனை இதுதான் என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு உளவியல் நோய். இந்த சமூகத்தை நீண்ட காலமாக பிடித்து வாட்டுகிற பெரு நோய். இதிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த நோயை குணப்படுத்துவதற்கான மருத்துவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதுதான் இந்த அண்ணனுடைய அன்பான விருப்பம், ஆசை. தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு அசாத்திய ஆற்றல் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும். விவேகானந்தர் சொல்றார், எல்லாம் தப்பு தப்பா இருக்கு, சரி செஞ்சிட முடியுமா? எல்லாம் பிரச்சனையா இருக்கு, சரி செஞ்சிட முடியுமா? அதுக்கு விவேகானந்தர் கற்பிக்கிறார், முழுமையான நேர்மை. இந்த வார்த்தையை நன்கு புரிஞ்சுக்கணும். நேர்மை, அதுல முழுமையான நேர்மை. புனிதம், அடுத்த வார்த்தையை போடுறார், புனிதம். எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல். இதை கொண்ட இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தாலே போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்துவிட முடியும் என்கிறார். இதையே எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார். 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம் என்கிறார். இளைய புரட்சியாளர்கள், இன்னிலும் இளைய தம்பி தங்கைகள், இந்த மண்ணை ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு தயார் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிற நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கணும். நம்மால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகிறதா என்று எண்ணத்தை கண்ணையை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சரியா வராது. எண்ணத்தை கண்ணையன்னா அவர் பேர் ஏன், அவர் பேர் கண்ணையா, எண்ணத்தை கண்ணையா ஏன் வந்துச்சு? சட்டமுறைன்னு ஒரு படத்துல வாங்க அவனை போய் பிடிச்சிருவோம், எண்ணத்தை பிடிச்சு எண்ணத்தை போய், ஒரு விரக்தி மனப்பான்மையில் அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டே இருப்பார். எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை படுத்து இப்படியே பேசிக்கொண்டிருப்பார். அதுதான் அந்த சோம்பலுக்கான அடையாளம். ஒரு கவிஞன் எழுதுறான்ல, உன் சோம்பலை உதறி தள்ளினால் உன் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எப்படி பாடுறான் பாருங்க, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தலை, நீ இவர்களை விஞ்சிட ஏது தடை என்று பாடுறான் கவிஞர் தாரா பாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் உருண்டு வரும், நம் கைகளில் பூமி சுழன்று வரும். இந்த நம்பிக்கை கொண்டு பணம், பதவி, புகழ், போதை, திரை கவர்ச்சி எதுவும் அண்டாத
பெரும் நெருப்பாக என் தம்பி தங்கைகள் நீங்கள் வளர்ந்து வரணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். நாங்க திரைப்படம் எடுக்க தான் வந்தோம், நானும் வந்தேன். என் தம்பி எல்லாம் அதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கணும். படம் எடுத்தால் எனக்கு வருமானம் வரும். என் வருமானமா என் இனமானமா என்று என் முன்னே நிற்கிற போது என் இனமானம் தான் எனக்கு பெரிது என்று இந்த வேலையை செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியம். என்னுடைய தம்பி சமுத்திரகனி கூட சொன்ன, அண்ணன் இந்த கலைகள் எல்லாம் அழியாமல் பாதுகாப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு. இன்றைக்கெல்லாம் தமிழ் திரைப்படங்களில் நமது பிள்ளைகள் காட்சி அல்லது பாடலாக எப்படியாவது இந்த கலை வடிவங்களை உள்ளே கொண்டு வந்து அழிய விடாமல் பாதுகாக்கிறார். அதெல்லாம் மிகுந்த பாராட்டுக்குரியது. நான் செய்யற வேலை, எங்க அப்பா பாரதி ராஜா என்னை கேட்கிறாங்க, எப்படிடா மகனே உனக்கு தூக்க வருது? கதை சொல்லும் போது இந்த கதைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி இந்த வேலையை உன்னால செய்ய முடியுது? வழி இல்லை, வேற வழி இல்லை. விட்டுட்டு போனா ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை, கேட்க ஆள் இல்லை. ஒரு இடத்துல போராட்டம்னா சீமான கூப்பிட்டுங்கிறான். இந்த வரலாற்று ஆசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் சிறை கம்பிகளுக்குள்ளே என்ன செய்துட்டாரு? அவர் செய்த பிழை என்ன? என் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்காதீர்கள். நாங்க என்ன கேட்கிறோம்? என் தாயின் மாறில் பால் குடியுங்கள், ஆனால் மாறை அறுத்து ரத்தம் குடிக்காதீர்கள் உலகத்திலே என்று தான் கெஞ்சிரோம். இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேனியத்தின் மக்கிய மரக்கழிவிலே, அழுகிய காய்கறி கழிவிலே, மாட்டு ஆட்டு சாணத்திலே எடுக்க முடியும் என்கிற போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறீர்கள், இதயத்தை நசுக்கிறீர்கள், நொறுக்குகிறீர்கள்? எதற்காக என்கிறதான் நான் கேட்கிறோம். இதே சிங்கப்பூர் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கலையா? மக்கிய மரக்கழிவிலிருந்து தனக்கு வேண்டிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துக் கொள்ளலையா? எதற்காக? மண்ணையும் மக்களையும் எவனவன் தன் உயிருக்கு மேல நேசிக்கிறானோ அவனெல்லாம் சமூக விரோதி, அவனெல்லாம் நக்சல், அவனெல்லாம் பிரிவினைவாதி, அவனெல்லாம் தீவிரவாதி. எவனெல்லாம் என் மண்ணையும் மக்களையும் வளத்தையும் நலத்தையும் கெடுத்து நாட்டை நாசம் பண்றானோ அவனெல்லாம் தலைவன். அப்படிதான் நீங்க கட்டமைக்கப்படுது, அப்படிதான் இங்க கட்டமைக்கப்படுது. உங்களை போலதான் எங்களுக்கு இருந்தது, ஆசை இருந்தது. பாட்டுக்கு ஆடணும், விசில் அடிச்சோம், கைதட்டணும், திரையரங்கில் போய் முதல் காட்சி பார்த்துடணும் அப்படின்னா இருந்து வந்தவங்க தான் நாங்க எல்லாம். ஒன்றும் இது இல்லை. தெருக்கூத்து நடக்கும்போது முதல் இருக்கையில் போய் உட்கார்ந்து பார்த்தவங்க தான். வள்ளி திருமண் நாடகமா பப்புன் வர்றதுக்கு முன்னாடியே போயிடணும். கரகாட்டமா பாவக்குத்தா அப்படி முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறணும். அதெல்லாம் இன்னும் எங்களுக்குள்ள மறையாத ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்குது. அப்போலாம் அப்பாங்கிறது சொல்லணும். அப்பான்றதுக்காக நான் கிராமத்தில் இருக்கும்போது சின்ன வயசுல பக்கத்து கிராமங்களில் போய் இந்த கூத்தெல்லாம் பார்க்க போகும்போது என் அப்பா தடை போடலை. அதையெல்லாம் உள்வாங்கியதுதான் சின்ன வயசுல இந்த நாடகங்கள், அந்த கலைகளை உள்வாங்கியதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் ஒரு கலைஞர்களாக பிற்காலத்தில் பரிணமிக்க வைத்தது. அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்குடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாம் டக்குமுக்குடுக்குத்தாலும். அது என்ன சொல்ற பாருங்க, அத்த மக உரல்ல நெல் குத்தல, வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா. வரகரிசி தீட்டுறா, நெல் இல்ல வரகு. வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்த மகளே டக்குமுக்குடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாம் டக்குமுக்குடுக்குத்தாலும். அவன் பாடுறான், சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சொரண கெட்ட மாமம் பொண்ணே, சோரனுக்கு வேணாண்டி,
சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்குடுக்கு தாளம் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்குடுக்கு தாளம். இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கண்ட காலலகி கிறங்க வைக்கி மேலழகி காத்து கருப்படிக்கும் காட்டு வழி போகாத ஏன் அத்தை மகளை பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு நான் அடுத்த வார சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு. மச்சான் உனக்கு எனக்கு நேசம் என் வயிற்றில் 6 மாசம் அப்பதான் அறிஞ்சா இது அதை விட மோசம். வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நற்கதிர ஏதந்தானத்தன நானே மச்சாந்தந்தானத்தன நானே பாடி வட்ட நிலவ போல ஏசினுக்காங்கொட்டு கூட வாடாமல்லி பூவலகி ஏசினுக்காங்கொட்டு கூட ஏசினுக்காங்கொட்டு கூட சிரிச்சு முடிக்க ஏசினுக்காங்கொட்டு கூட சில்லுன்னு தான் இருக்குதடி ஏசினுக்காங்கொட்டு கூட ஏசினுக்காங்கொட்டு கூட பாடிட்டே இருந்தா. இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த பாமர கலைஞனுக்கு எவன் பாட்டு எழுதி கொடுத்தது? எவன் மெட்டமைச்சு கொடுத்தது? எங்க அப்பத்தாக்கெல்லாம் பருத்தி மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மிளகா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே ஏதானே தானே களைப்பு தெரியாம உழைக்கிற களைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலை தான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது. அதற்கு எண்ணற்ற சான்றுகள், உரையாடல்கள், மக்களின் பேச்சு, மக்களின் அன்றாட மக்களின் மொழிதான் திரையில் உரையாடல்களாக வருது. என்னை எங்க அத்தை பொண்ணு எங்க அத்தை பொண்ணுகள்லாம் அப்பாவோட பிறந்தவங்க 5 பேர் அத்தைய. எல்லா அத்தைக்கும் பெரிய பெரிய மகளும் நாங்க சின்ன பையன். நான் எங்க அத்தாச்சி எல்லாம் என்ன கருவாப்பையில சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு எங்க அத்தாச்சி எல்லாம் என்னை கருவாப்பைன்னு சொல்றது தாங்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க அம்மா, ஏண்டி என் பதம் பெற்ற மகனை குத்தி வடிச்சாலும் ஜம்பா குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. அதாவது குத்தி வடிச்சாலும் சம்பா சோறான், குப்பையில கொண்டு என்னை போட்டாலும் மாணிக்கமா. அது தாய் பேசுற பாருங்க. குத்தி வடிச்சாலும் சம்பா குப்பையில போட்டாலும் மாணிக்க முடி. கருப்பு கருப்புன்றிய என் மகனை, என் மகன் கருப்பு உங்க தலையில் இருக்குடி, உங்க செவப்ப உள்ளங்கால இருக்குடி. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீல்ல. என் மயங்கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க செவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல். என் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு மகிழ்ச்சி அடையுது. கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. அவ்வளவுதான். இனிமே கருப்புன்னா ஆமா நாங்க கருப்பு என்ன? கருப்பு என்பது என் அன்பு தம்பி தங்கைகளை தெய்வத்தின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். எவனாவது நம்ம கோயிலுக்கு போ, நம்ம சாமி எதையாவது பாரு, வெள்ளையா இருந்தா என்னை வந்து கேளு, எல்லாம் கண்ணங்கண்ணே இருக்கான். அவனுடைய நேரடி வாரிசுகள் நம்ம. சாமியே கருப்பனை சாமி. அதுல நான் ஒரு முருகனை போட்டேன் வீரத்தமிழர் முன்னணிக்கு. எல்லாம் திட்டினா வெள்ளையா இருந்துட்டு, என் தாத்தன் என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பான், என்னடா புடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி ஆக்கிட்டீங்களாடா அவரை.
அவர் எங்காவது கருப்பா தான் இருப்பான். அதனால கருப்பா இருக்கனால நாளையில இருந்து நிமிந்து நடக்கிற அப்படி போற. அதாவது எனது அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி இருக்குது, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கற்பிக்கிறார். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறான். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவன் காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடப்பவனுக்கு ஒப்பாவன்கிறார். எமர்சன் என்ன சொல்றான்? காலால் நடக்காமல் தலையால் நடப்பவன் தான் நம்பிக்கையற்றவன் சொல்றான். நம்பிக்கை அவ்வளவு முக்கியம். வெற்றிக்கு 4 தான் தேவைப்படுகிறது நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே. உறுதியான முடிவு, விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு, நம்பிக்கை. இந்த 4 தான் வெற்றிக்கான அடித்தளம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானியுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கிறான். என்ன சொல்றா? ஒரு இலக்கை நீ தீர்மானிச்சுக்க, அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதன் வழியே நீ நடந்து வா. உன்னுடைய மூளை, உன்னுடைய தசை, உன்னுடைய நரம்பு, உன்னுடைய எலும்பு எல்லாவற்றிலும் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்கிறான் வீரத்துறவி விவேகானந்தர். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நம்மால் முடியுமா என்கிற கேள்வியை நீங்க எழுப்பக்கூடாது. நம்மால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சிகரம் கடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்புவது, தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மழை பெய்தால் மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும் என்கிற. நீங்கள் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் பறவைகளாக இல்லாது அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே சென்று பறக்கிற கழுகுகளாக நீங்கள் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பறக்கிற விட்டில் பூச்சிகளாக அல்லாது இலக்கை நோக்கி பறக்கிற எரிகணைகளாக நாம் மாற வேண்டும். அறிஞர் பெர்னாட்ஷா என்ன கற்பிக்கிறான்? உலகில் எல்லோரும் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைப்பவர்கள் தான். அவன் தான் இதுவரைக்கும் காரணமா இருந்திருக்கான். அது மார்க்ஸ், அது லெனின், அது சேகுவேரா, அது ஃபிடல் காஸ்ட்ரோ, புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, எவனாக இருந்தாலும் இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைத்தவன் தான் இந்த உலகம் பெற்றிருக்க இத்தனை மாறுதலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பு தம்பி தங்கைகளே, உலகத்தை உங்கள் பக்கம் திருப்ப நினையுங்கள். கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் இருக்க நினைக்காதீர்கள். கூட்டம் உங்களை சுற்றி நிற்க வேண்டும் என்கிற முடிவில் நீங்கள் இருக்க வேண்டும். ஹிட்லர் என்ன நம்மளை கற்பிக்கிறான்? உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமா, நீ எவனையும் திரும்பி பார்க்காதேங்கிறான். அதான் முக்கியம். உன்னை எல்லாரும் பின்னாடி இருந்து விமர்சிக்கிறானா, இவன்லாம் ஒரு ஆளா, இவனால முடியுமா? எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்பது பொருள். அதை புரிந்துக. உன்னை விமர்சிக்கிறானா, அதுவும் ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய், அதில் நீ பெருமை கொள். விமர்சனத்தை நீ உரமாக்கு, உன் லட்சியத்தில் அதை மரமாக்கு. அதுலதான் அதான் முக்கியம். புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிக்கிறான். தம்பி தங்கைகளே,
விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான். அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அறிஞன் சொல்றான், தொடர்ந்து சிந்தினால் வேர்வையும் தேனாகும் என்கிறான். தொடர்ந்து சிந்துங்கள். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கடுமையான உழைப்புங்கிறான். அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லும் போது எல்லாரும் கேள்வி பேசினான், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கிடுவேன், வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக்கணும்னு கேள்வி பண்ணான். ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் 4000 பேர் MBA படிச்சவன், பொறியியல் படிச்சவன் துப்புரவு பணிக்கு வேலைக்கு அவனு போட்டிருக்கான். துப்புரவு பணிக்கு, தெருக்குட்டுறதுக்கு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என் தம்பி தங்கைகளே, நம்மை எப்படியெல்லாம் சிதைத்து அழிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து புரிந்து தெளிந்து கொள்ளணும். முதலில் நம்மை நம் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள், வெளியேற்றி விட்டார்கள், வெற்றி கண்டு விட்டார்கள். தமிழர்கள் தங்கள் தாய்மொழியிலிருந்து 3-4 தலைமுறைகளாக வெளியேறிவிட்டார்கள். தமிழர்களுக்கு தாய்மொழி எழுத படிக்க பேச தெரியாது. தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிய ஒரு புது மொழியை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் தமிழர்கள் என்கிற புதிய இனம். இவர்கள் தங்கிலீஷ்காரர்கள். இது தமிழ்நாடு அல்ல, இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம். எந்த விளம்பர பலகையிலேயோ எந்த தெருக்களின் பெயரிலேயோ தமிழ் இல்ல. ஸ்ட்ரீட், எக்ஸ்டென்ஷன், அவென்யூ, செக்டர், காலனி, பிளாட்ஸ் இப்படிதான் இருக்குதே ஒழிய அடுக்ககம், நிலச்சாலை, பிரிவு, விரிவு, தெரு என்று எங்கும் இல்லை. வணிக நிறுவனங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். ஆனால் இன்று வரை இல்லை. தமிழ் முடிஞ்சிட்டது. தாய்மொழியிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது. இது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச ஆறுகதையற்றவன். இது ஒரு பேரறிஞன் சொன்னது. நீ நிற்க இடமில்லை, உனக்கு உன்னை வெளியேற்றிட்டான், தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான், உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான், வழக்காடு மன்றங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கல்வி நிறுவனங்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேறிட்டது, கோயில்களிலிருந்து உன் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. எங்கிருக்கிறது தமிழ்? கடைசியாக தமிழனின் நாக்கில் இருந்தும் வெளியேறிவிட்டது. நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் என்று தமிழ் இளம் தளிர்கள், தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லா சொற்களுக்கும் பல நூறு வேர் சொற்கள், உயிர் சொற்கள், கலை சொற்களை கொண்ட உலக மொழி தமிழ். மனவை முஸ்தபா என்ற பேரறிஞன், நமது பெரிய தகப்பன், பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை கண்டு புத்தகங்களாக போட்டு தந்து விட்டு செத்து போயிட்டார். அவர் ஒரு இஸ்லாமியர். தன் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை வைத்தார். செம்மல் என்று பேத்திக்கலாம், அப்படி பேர் தூய தமிழ் பெயர். அதனால இஸ்லாமியரா இருக்கிறதுக்கும் தமிழ்ல பேர் வரைக்கும் சம்பந்தப்படுத்திட்டு அலைய வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, எழுதுங்கள், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று என்று முகமது தர்வீஸ் சொல்றான். எப்படி சொல்றான்? எழுதுங்கள் என் நெற்றியிலே நான் அரேபியன் என்று அப்படி முகமது தர்வீஸ் முழங்குறான். இது தேசப்பற்று. அதையே சீமான் சொன்னால் அவன் இனவாதி, பிரிவினைவாதி, நக்சல். Yes, we shall come over. மார்ட்டின் லூதர் கிங் முழங்குறான், நாங்கள் மீண்டு எழுவோம் அப்படிங்கிறான். அதையே சீமான் சொன்னா இனவாதி, பாசிஸ்ட், சாவனிஸ்ட், நக்சல், சமூக விரோதி. எவ்வளவு பெருமையா இருக்குது பாருங்க. ஒரு கவிஞன் எழுதுறான், இங்க பாருங்க அன்பு தம்பி தங்கையில, ஒரு கவிஞன் எழுதுறான், எங்கள் கண்முன்னே எங்கள் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கியவர்கள், எங்கள் கண்முன்னே என் தாய் தந்தையரை குண்டு வீசி கொலை செய்தவர்கள், எங்கள் கண்முன்னே என் உடன் பிறந்த அக்கா தங்கைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தவர்கள்,
எங்கள் பிஞ்சு குழந்தைகளை நச்சு குண்டுகளுக்கு இரையாக்கி பலியிட்டவர்கள். அதை தடுக்க போராடிய எங்களை தீவிரவாதி என்கிறார்கள். அவன் இறுதியா முடிக்கிறான், அப்படி பார்த்தால் உலகத்தீரே இந்த தீவிரவாதம் தான் எவ்வளவு புனிதமானதுங்கிறான். என் நிலத்தை, என் வளத்தை, என் மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த நாசகார திட்டங்களை எதிர்த்து போராடுகிற நாம் நக்சல்கள் என்றால், சமூக விரோதிகள் என்றால் இதைவிட பெருமையானது ஒன்றுமில்லை. ஒண்ணு இல்லை. நீங்க ஒன்றொன்றா பிறங்கணும். முதல்ல மொழியிலிருந்து வெளியேற்றி, பிறகு உன் வரலாற்றில் இருந்து உன்னை வெளியேற்றுறது. வரலாற்றில் இருந்து இங்க பாருங்க என் தம்பி தங்கைகளே, வேற இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழாது. வேற இழந்த மரம் எப்படி வாழாதோ அப்படி வரலாற்றை மறந்த இனம் வாழாது. நீ யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடியதே உன் வரலாறு தான். சீமான் என்பவன் சீமான் அல்ல, அவன் மூதாதைகளின் எச்சம். என் முகம் எப்படி இருப்பதற்கு, என் நிறம் எப்படி இருப்பதற்கு, என் கை எப்படி இருப்பதற்கு, என் கால் எப்படி இருப்பதற்கு, என் கோபம் எப்படி இருப்பதற்கு காரணம் என் மூதாதையர்கள் விட்டு விட்டு சென்ற எச்சம் மிச்சம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும். நான் என்றால் நான் இல்ல, நீ என்றால் நீ இல்ல, வரலாற்றின் தொடர்ச்சி. அதை விளங்கணும். ஹிட்லர் சொல்றான், என்னை உருவாக்கியதை என் நாட்டு வரலாறு தான். வீழ்ந்து விட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்தான் மீளெழுச்சி உண்டாகணும், உயிர் பெற்றாகணும். வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து எப்படி மொத்தமாக தளர்க்குமோ துளிர்க்குமோ அப்படி வீழ்ந்து விட்ட ஒரு தேசிய இனம் அப்படி மொத்தமாக தலைப்பதற்கு இருக்கிற வாய்ப்பு வரலாற்றின் வேரில் இருந்துதான் துளிர்க்கணும். அது வரலாற்றிலிருந்து உன்னை வெளியேற்றிட்டான். உனக்கு எந்த பெருமையும் அவன் தர தயாரா இல்ல. நீ வல்லபாய் பட்டேல படிப்ப, வாவு சிதம்பரனாரை படிப்பியா? நீ ஷான்சி ராணி லக்ஷ்மிபாயை படிப்ப, உன் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை படிப்பியா? ஏன்னா நீ படிச்சினா உன் இன முன்னோர்களின் வரலாற்றை நீ படிச்சினா நிமிர்ந்துருவ, இன பெருமை கொன்றுவ. இன பெருமை கொன்று விட்டால் இன உணர்வு கொன்றுவ, இன உணர்வு கொன்று விட்டால் ஒன்றாய் நின்றுவ, ஒன்றாய் நின்று விட்டால் எல்லாவற்றையும் வென்றெடுத்துருவ. இதான் பிரச்சனை. அப்ப உனக்கு என்ன பெருமை ஊட்டப்படுது? மொழி பற்றி இனப்பற்று இல்லாது ஒழித்து, வரலாற்று பெருமைகள் அறவே உன்னை அடைய விடாமல் அழித்து, சாதி பெருமை மத பெருமையை உன் மண்டைக்குள்ள தள்ளிட்டான். இங்க எப்படி இருக்கு? சாதி மதம் சாராயம் பணம், இது நாலு தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல. இது நாளையும் ஒழித்து நீ நேர்மையான உண்மையான அரசியலை கட்டமைத்து தூய ஆட்சியை நீ அமைக்கணும்னா எவ்வளவு பெரிய புரட்சிக்கு நீ தயாராகணும்னு நீ முடிவெடுத்துக்கணும். மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது வெறும் வார்த்தை தானா? அது அர்த்தமற்ற சொற்களா? சொல்லுங்க. ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவியே வாக்குதான். ரொம்ப எளிய உதாரணம், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறோம், அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான். தட்ஸ் ஆல். எந்த இடத்துல நம்ம உரிமை வச்சிருக்கிறோம்? புரட்சியாளர் பகத்சிங் சொல்வது போல இது முழுக்க முழுக்க அநீதிகளால், வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உனக்கு நல்லா தெரியும் இவன் கொள்ளையடிக்கிறான்னு, உனக்கு நல்லா தெரியும் இங்க தவறு நடக்குதுன்னு, ஆனால் உன்னால் தடுக்க முடியாது. அதற்கு பேர்தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இதை முற்று முழுதாக மாற்றி படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அந்த புரட்சிக்கு நீ தயாராகணும். 8 ஆண்டுகளுக்கு மேல நான் வந்து பேசுறேன். எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு போறீங்க. நான் என்றால் சீமான் என்றால் சீமான் இல்ல, எனக்கு முன்னாடி எண்ணற்ற பெருமக்கள் வீசிய விதை, அதில் ஒரு விதை நானும் எண்ணற்ற விதைகளை வீசித்தான் பார்க்கிறேன். ஓசோ சொன்னது போல என் இரு கைகள் நிறைய விதைகள் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். முளைக்கிறது முளைக்கட்டுங்கிறான்.
எனக்கு கற்பித்த ஒரு அறிஞன் என்ன கற்பிக்கிறான், நீ ஏன் ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதுகிறாய், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்காக நாளாக கருதுன்றான். அறுப்பதற்கான கடமையை காலம் உனக்கிட்டு இருந்தால் நீ அறு, இல்லை என்றால் அடுத்த தலைமுறை அதை அறுக்கட்டும், ஆனால் விதைப்பதான் உன் வேலைங்கிறான். நான் விதைச்சுக்கிட்டே இருக்கேன். விதைப்பது என் வேலை, முளைப்பதும் முளைக்காததும் விதையின் வேலை. அது நீங்க தான் முடிவு செய்யணும். எப்படிப்பட்ட சூழலில் நாமும் நமது இனமும் இந்த நாடும் போய்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வரலாற்றிலிருந்து உன்னை வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, உன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றினான். 100 நாள் வேலை திட்டம்னு போட்டான், இலவசம்னு போட்டான், சோம்பி இருப்பதற்கு காசு கொடுத்தான், இலவசம்னு கொடுத்தான். இலவசம் என்ன, சுவிட்சர்லாந்தில் இலவசம் தரேன்னா ஒரு வேலைக்கும் பாதிய வீட்டிலே இருங்க, பல லட்சத்தை உங்க வங்கி கணக்கில் போடுறோம்னா மக்கள் என்ன சொல்லியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் உழைக்காமல் எங்கள் உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றி சோம்பி இருக்க வைத்து காசு கொடுத்து கெடுக்கலாம் நினைக்கிறாயா? வேண்டாம் என்றான். அவன் தான் குடிமகன். இங்க அப்படியா? அந்த தெருவில் மிக்சி கொடுத்துட்டு இந்த தெருவுக்கு கொடுக்கலன்னு தெருவில் இறங்கி போராடுற போராட்டத்தை தான் நான் பார்க்கிறேனே ஒழிய, அந்த தெருவில் 400 ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டு இந்த தெருவில் 200 ரூபாய் தான் கொடுத்திருக்கீங்க ஏன் அப்படின்னு. எப்படிப்பட்ட புரட்சி, எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட போராட்டம். திரையரங்க வாசலில் பிடித்த நடிகரின் படத்துக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை என்ற போராட்டம். பிடித்த நடிகருடைய படம் ஒரு காட்சி தாமதாக வந்ததுக்காக தீக்குளிச்சது. எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சி. எப்படிப்பட்ட சமூகத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். இது யார் மாத்துறது? யார் மாத்துறது? சமூக மாற்றம் தானா வருமா? இந்த சமூகத்தை எப்படி நீ மாற்ற நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குகிறான் காந்தியடிகள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்? எப்படி ஏற்படுத்த முடியும்? உங்களால ஒரு 10 வார்த்தை ஆங்கில வார்த்தையை நீக்கிட்டு பேச முடியாதா? உங்களுக்கு மொழி இல்லையா, சொற்கள் இல்லையா? சொற்கள் இல்லையா? இந்த ஒலி வாங்கி மைக்கு, இதுக்கு உங்களுக்கு சொற்கள் இல்ல, ஒலி வாங்கி இருக்கு. இது ஸ்பீக்கர், இதுக்கு சொல்ல ஒலி பெருக்கி இருக்கு. இது குழல் விளக்கு இருக்கு, அந்த டியூப் லைட்டுக்கு குழல் விளக்கு இருக்குது. அது ஒலி 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 பதிவு கருவி இருக்கு. எல்லாவற்றுக்கும் தமிழ்ல சொல்லு இருக்குது. அதனாலதான் எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி என்று உலகத்தார் பாராட்டுறான். ஜன்னல் வேற மொழி சொல், சாளரம் தமிழ் சொல். பேசுறது இல்ல, பேசுறது இல்ல. அம்மா எவ்வளவு உயிர் மெய், உயிர்மெய், உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இப்படி உருவாக்கி இருக்காங்க நம்ம முன்னோர்கள். நீ மம்மி டாடி, மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம், அதான பொருள். ஒரு காட்சி இப்படி இப்ப ஒரு பையன் அழுதுட்டு ஓடி வர்றான். ஏன்டா அழுதுட்டு வரேன்? அம்மா என்னை அடிக்கிறாங்க. ஏன்டா அடிக்கிறாங்க? அம்மான்னு சொன்ன அடிக்கிறாங்க. என்னடா சொல்ல சொல்றாங்க? மம்மின்னு சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க. எப்படி இருக்கு? தாய்மொழியை மறந்து விட்ட ஒரு இனம் மம்மி தானே, பதப்படுத்த பிணம் தானே. அப்புறம் சரியா தானே அந்த அம்மா சொல்லி இருக்குது. அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகளே, தாய்மொழியை மறந்து விட்டா இழந்து விட்ட ஒரு இனம் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஏறக்குறைய உங்கள் இனம் இல்ல, அழிந்து விட்டது. உங்களுக்கு 2 தான் இருக்கு, சாதி மதம். அடிச்சுக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு, அதுவும் கூட சில சாதிக்கு இல்ல. ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. இந்த நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இதை சொல்றேன்? புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவாங்கிறார். அந்த உணர்த்துதலை, அந்த கற்பித்தலை தான் நான் உங்களுக்கு செய்றேன். கடைசி இங்க என்ன இருக்குது? இப்ப எல்லா கல்வி என்பது மானுட உரிமை, அது வியாபாரம் ஆயிடுச்சு. மருத்துவம் என்பது மகத்தான சேவை, அது வியாபாரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்ப பொதுமையாகும்? எப்போ ஒரு மாற்றுதல்? எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, சரியான தரமான மருத்துவம் எப்போது கிடைக்கும்? என்றைக்கு கிடைக்கும்? என்றைக்கு கிடைக்கும்? அதுக்கு யார் வேலை செய்ய போறது? எல்லாம் தனியார் மயம். போக்குவரத்து தனியார் மயம், சாலை தனியார் மயம், தொடர்வண்டி
எல்லாமே தனியார் மயம். வானூர்தி தனியார் மயம், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் மயம், மின் உற்பத்தி விநியோகம் தனியார் மயம், குடிநீர் விநியோகம் தனியார் மயம், கல்வி தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம், எல்லாமே தனியார் மயம். அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா? அதனாலதான் நாம் என்ன சொல்கிறோம்? இவர்கள் தரகர்கள், புரோக்கர்கள். சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகர்கள். இவர்கள் தலைவர்கள் அல்ல என்று நாம் சொல்றோம். ஏனென்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வர்த்தக பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடிய ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இதை நீ வேணா வாதிட்டு பாரு, இல்ல கேட்டுப்பாரு, பொருளாதார மேதைகள்கிட்ட கேட்டுப்பாரு. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எட்டு வழி சாலை, 10 வழி சாலை, 8 வழி சாலை இருக்கு. வேகமா வேகமா இங்க போற சுடுகாட்டுக்கு தானே, எங்க போற? சேலத்திலிருந்து சென்னைக்கு 8 வழி சாலை. வேகமா வேகமா போய் சீரியல் பாப்ப, வேற என்ன பாப்ப? என்ன சாலையில் காரில் போவனை, கார் ஓட்டுபவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம், காருக்குள் இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் ஊட்டுபவனை பற்றி கவலைப்படவில்லை என்பதை சிந்திச்சு பார்க்கணும். சாகுபடி செய்தவனை சாகும்படி செய்தது யார் என்ற கேள்வியை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் எழுப்பி பார்க்கணும். ராஜா, கார் இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வெல்ல இந்த ராஜா. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சி வராமல் இருந்ததில்லை. நீ 5G வச்சுக்க, 7G வச்சுக்கோ, 8G செல்போன் வச்சுக்கோ, 9G 10G வச்சுக்க, எத்தனை ஜி வந்தாலும் ராஜா, கஞ்சி விவசாயி தான் நமக்கு ஊத்தணும் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். வானூர்தியில் நீ பயணிக்கிறாய், வளர்ச்சி தான். வானூர்திக்குள்ளையும் தாகம் எடுக்குது, வயிறு பசிக்குது. அதுக்கு நீரும் ஜோறும் நிலத்தில் இருந்தால் வர வேண்டும் என்பதை என்றைக்கு நீ உணர்கிறாயோ அன்றுதான் நீ உருப்படுவ. அதுதான் முக்கியம். அறிவார்ந்த தம்பி தங்கைகளுக்கு நான் கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் அறிஞன் கிளாடு பூரிங்கோ நம்மை பார்த்து இருகரமும் விரித்து அழைக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, வாருங்களே அன்பான பிள்ளைகளே, 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள். 18 வயதிலேயே நம் தாயை நாம் பாட்டியாக்கி விட்டோம், காப்பாற்ற வாருங்கள். ஆதியில் காடுகளில் வேட்டையாடி உண்டபோது, கிழங்குகளை கனிகளை நாம் உண்டபோது நமது பூமி தாய் கன்னிகளியாமல் இருந்தால், நதி நதியாக இருந்தது, அருவி அருவியாக இருந்ததா, எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் இவர்கள் பணம் வேட்டையாட தொடங்கினார்கள், எல்லாம் நாசமாய் போனது, வாருங்கள் காப்பாற்ற என்கிறான். இதில் இருக்கிற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இறந்து போன ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், அன்பான உலகத்திலே உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றிவிட்டார்கள், நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் என்று சொல்லிட்டான். ரொம்ப கவனமா இதை கேட்டுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு எவனும் இருக்க மாட்டான். அப்புறம் உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போறது இல்லை. இதை கற்றுக்கொள்வதுதான் சரியான பாடம், சரியான அறிவியல், சரியான அரசியல். இதை தெரிஞ்சுக்கணும். அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறாரே, அன்பு பிள்ளைகளே, இந்த பூமி தாய் நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையும் தந்து விடுகிறாள், மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்றார். புத்தன் என்ன போதிக்கிறான்? பூவிலே தேனீக்கள் தனக்கான உணவை பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் தேனை உண்டு விட்டு செல்வது போல இயற்கை தாய்க்கு எந்த இடையூறும் இல்லாது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறான். ஆனால் இங்க அப்படியா இருக்கிறது? நீற்றுணை ஆய்வு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், அணு உலை, ஸ்டெர்லைட்டு, கையில் எரிவாயு, ஒண்ணும் கிடையாது. உன் பூமியில் எதுவுமே கிடையாது. அறிவார்ந்த என தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க. பட்டாசு வெடிப்பதற்கு 2 மணி நேரம் தான் உச்ச நீதிமன்றம் அனுமதி தருகிறது. காரணம், காற்று மாசுபட்டு விடும்,
சுற்றுச்சூழல் கெட்டுவிடும், காற்று மாசுபட்டுவிடும், சுற்றுச்சூழல் கெட்டுவிடும். சரிதான், 2 மணி நேரம் தான் அனுமதி கொடுக்குது. அற்ப பட்டாசு வெடித்தாலே காற்று மாசுபட்டுவிடும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுவிடும் என்றால் அப்ப அணு உலை, அப்ப ஸ்டெர்லைட் இதெல்லாம் பாதுகாப்பானது என்று சொல்கிறோம். பேருந்து கட்டணத்தை ஏற்றிவிட்டு ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்கிற ஒரு கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய கேவலம் என்பது பாருங்க. என் தம்பிதங்கில் சிந்திங்க. பேருந்தில் யார் பயணிப்பா? சொந்தமா மோட்டர் பைக் வைத்துக் கொள்ள முடியாதவன், தானியில் போக முடியாதவன், மகிழ்ந்து வைத்திருக்க முடியாதவன், இவன் தான் பேருந்தில் பயணிப்பான். அடித்தட்டுக்கும் அடித்தட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் அதுல பயணிப்பாங்க. அந்த மக்களினுடைய கட்டணத்தை 2 மடங்காக ஏற்றிவிட்டு அவர்கள் ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுப்பதை எப்படி நீங்கள் பார்க்கிறீங்க? எப்படி பார்க்கிறீங்க? போக்குவரத்து துறையில பெரும் இழப்பு என்கிறார்கள். எப்படி இவ்வளவு இழப்பு? நாங்கள் இலவசமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் செய்ய அனுமதி கொடுத்தோம். ஃப்ரீ பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ். அவங்க சொல்றது. நாங்கள் கேட்டது கல்வியை இலவசமாக கொடுங்கள், பேருந்துக்கு நாங்கள் கட்டணம் செலுத்துகிறோம் என்று. கல்வியை கட்டணம் கொடுத்து படிக்க வைத்துவிட்டு பேருந்து கட்டணத்தை இலவசமாக்கினோம் என்பதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு, இதை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீர்கள்? ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம் எப்படி சரி செய்ய போறோம்? எப்படி சரி செய்ய போறோம்? எவ்வளவு ஆபத்தான நிலையில் நின்றுகிட்டு இருக்கிறீங்க. ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்றார். 50 நாள் பொறுத்திருங்கள், உங்களை எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்ட்டாரு. அவர் அனுப்பல, பல பேர் செத்து அவனா போயிட்டான். 50 நாள் பொறுத்திருக்க சொன்னார். பாருங்க, ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிருச்சு, பதிலே இல்லை, பதிலே கிடையாது. நானும் எவ்வளவு கேட்டு பார்த்தேன். பணம் செல்லாது என்று சொல்றீங்களே, அதனால எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க? பேச்சு கடல்ல. மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்கங்கிறார். மின்னணு பரிமாற்றம், கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வாங்கங்கிறார். நான் கேட்டேன், கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டா அப்ப சிம்பிள்ல செலக்ஷனுக்கு வாங்கினேன். அதுக்கு பதில் இல்லை. கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிறது அவர் என்ன? பஞ்சாப் நேஷன் பேங்க்ல 11,000 கோடியை நீரவ் மோடி கொண்டு போயிட்டான். அந்த வங்கியில கேஷ்லெஸ், அதான் கேஷ்லெஸ் எக்கனாமி இவங்க சொல்றது. மின்னணு பரிமாற்றத்திற்கு வாருங்கள் என்று சொல்கிற என் தேசத்தின் பிரதமர் 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் மின்சாரமே போய் சேராமல் பல ஆயிரம் கிராமங்கள் இருக்கிறது. அவர் தான் சொல்றார். 2022 அனைவருக்கும் வீடு, அவர் தான் சொல்றார். அப்ப 2022 அனைவருக்கும் வீடு என்றால் வீடு இல்லாது பல கோடிக்கணக்கான மக்கள், மின்சாரம் போய் சேராது பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள். வீடு இல்லாத வாழ்பவன், மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் வாழ்பவன் எப்படி மின்னணு பரிமாற்றத்திற்கு வருவான் என்றால் பதில் இல்லை. எப்படி வருவான்? எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஒரு போலியான கட்டமைப்பு, வளர்ச்சி என்கிற பெயரில் ஒரு போலியான கட்டமைப்பு, வெறும் கவர்ச்சிகர வார்த்தை வளர்ச்சி என்பது. அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, வளர்ச்சி என்பது எப்படிப்பட்ட வளர்ச்சியா இருக்கணும்? ஒரு தேசம் தன் தேச குடிகளுக்கு மானுட உரிமையான அறிவை வளர்க்கிற கல்வி சரியாக, சமமாக, தரமாக, ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பாகுபாடற்று சரியாக, சமமாக, தரமாக கொடுக்க முயற்சித்தால் அது வளர்ச்சியை நோக்கிய முதல் அடி, முதல் பயணம். அப்படி ஒண்ணுமே செய்யலையே. கல்வியை தனிப்பெறும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு வளர்ச்சியை பற்றி பேசுவது எவ்வளவு பெரிய வெட்டி பேச்சு! மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, அப்பளவுல படுத்தாங்க. ஐயா கருணாநிதிக்கு உடம்பு முடியல, காவிரி மருத்துவமனையில் படுத்தாங்க. ஆனால் நமக்கு உடம்பு முடியல, எங்க போய் படுக்கிறது? நேர சுடுகாட்டில் போய் படுத்துறதா? படுக்கிறது. ஒரு தேசம் தன் நாட்டின் முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் கிடைப்பதுதான் சரியான ஜனநாயகம்.
அதை நோக்கி நகர்கிறதா என் தேசம், அது வளர்ச்சி. ஆனா அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. பாதை ஓடுவது, வானூர்தி நிலையங்களை விரிவாக்கம் செய்வது, தொடர்வண்டி நிலையங்களை கட்டமைப்பது. நீங்க அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் எழுதுறான் தன் முகவுரையில, நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், அவர்களை கையெழுத்திட வைப்போம், கடனாளிகளாக்குவோம், பிறகு எங்களுக்கு வேலை செய்கிற பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில் இவற்றில் எங்களுக்காக வேலை செய்கிற வேலையாளாக மாற்றுவோம். அவர்கள் உங்கள் நாட்டில் அந்தந்த நாட்டில் பாதை போடுவது, மருத்துவமனை அடிக்கல் நாட்டுவது, கல்வி நிறுவனங்களை கட்டுவது செய்வது, வானூர்தி நிலங்களை விரிவாக்கம் செய்வது, இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று எழுதுறான். அவனே சொல்றான் கீழே, உங்கள் கண்முன்னே உங்கள் நாட்டின் வளங்கள் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதுறான். ஒரு தடவை படிங்க, அப்புறம் நான் பேசுற அரசியலினுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். எவ்வளவு பேராபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் புரியும். எனவே என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு புரட்சிகரமான சாதிய ஏற்றதாழ்வற்ற சமநிலை சமூகம், வர்க்க வேறுபாடுபற்ற ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேறுபாடுபற்ற சமூகம், வர்க்க விடுதலை பெற்ற சமூகம், பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வேறுபாடற்ற பெண்ணி அடிமைத்தனமற்ற சமூகம், பொருளாதார அடிமை நிலையற்ற பொருளாதார விடுதலை பெற்ற சமூகம் படைக்க நீங்கள் ஒவ்வொருவரும் அணியமாக வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது. அது ரொம்ப முதன்மையான கடமை, இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமான வரலாற்று கடமை. நீங்கள் எல்லோரும் ஒன்று செய்யுங்கள். தேர்தல் நெருங்குகிறது. நமது வாக்கு விற்பனைக்கு இல்லை என்று உங்களோடு உடன்படித்தவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள், காசை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகிற இந்த நிலையை ஒழியுங்கள். அதற்கு காரணத்தை சொல்லுங்கள், காரணத்தை சொல்லுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் தினந்தோறும் உழைக்கிறீர்கள். காலையில் இருந்து மாலை பொழுது சாய்கிற வரை உழைக்கிறீர்கள், வெம்பாடு விட்டு உழைக்கிறீர்கள். கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, வேர்வை ரத்தம் வேர்வையாக வந்து உப்பாக உடம்பில் பூக்குகிற வரை நீங்கள் உழைக்கிறீர்கள். ஆனால் பொழுதன்னைக்கும் உழைக்கிற நீங்கள் கையேந்துகிறீர்கள். இதில் ஒரு வேலையும் செய்யாத அவன் உங்களுக்கு காசு கொடுக்கிறான். நீங்கள் சொல்கிறீர்கள் நமது பணம் தானே என்று. உங்கள் பணம் அவனிடத்தில் எப்படி போனது என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி பாருங்கள் என்ற கேள்வியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும். இதுதான் சுரண்டல், இதுதான் வர்க்க சுரண்டல் என்று கற்பியுங்கள் அவர்களுக்கு. ஒரு முதலாளி ஒரு தொகுதியில் ஒரு வாக்குக்கு 2000, 3000, 5000 என்று பணத்தை கொடுத்து 100 கோடி 200 கோடியை முதலீடு செய்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வருவது என்பது மக்களுக்கு சேவை செய்யவா என்பதை கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஒரு முதலாளி முதலீடு செய்வது மக்கள் சேவைக்கா, தன் லாப தேவைக்கா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்தித்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். என்ன வேணாலும் செய்யலாம், ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் என்ற நிலை இருக்கிற வரை தூய அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி மலராது. அப்படி என்றால் நாம் இன்று இருக்கிற துயதுரும்பை தூக்கி சுமக்கிற அடிமை வாழ்விய நிலையிலிருந்து நாம் மீளவே முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதற்கு எதிராக படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் ஒரு புரட்சிகர இயக்கமாக மாறுங்கள். பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகிற அந்த கொடிய நிலையில் இருந்து தமிழர் நிலத்தை மீட்டெடுக்க நீங்கள் அரும்பாடாற்றுங்கள். தெருவில் இருந்து போராடுங்கிறதுல ஒரு முகநூல் பதிவு, ஒரு சின்ன சுட்டி செய்தி ஒவ்வொருவரும் செய்யுங்க. ஒரு புரட்சி தீ போல பற்ற வையுங்கள். தானாக மாறும், தானாக மாறும். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இது நம்மால் முடியுமா என்று நினைக்காதீங்க. ஒரு வண்டி நிறைய குப்பையானாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய குப்பை நெருப்பெடுத்துக் கொண்டு யாரும் போவதில்லை. வண்டி நிறைய குப்பையானாலும்
ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி தான். என்ன கற்பிக்கிறான்? முற்றுப்புள்ளி என்பது முடிவல்ல, எல்லாவற்றுக்கும் முடிவல்ல, அந்த புள்ளியில் இருந்தான் அவ்வளவு பெரிய கோலம் தொடங்குகிறது என்கிறான். அதை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யணும். நம்மால் முடியுமா நம்மால் முடியுமா என்று நீங்கள் நினைக்காதீங்க. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு நான் ஒன்றை கற்பிக்க விரும்புகிறேன். தென்னை மரம், தோட்டத்தில் போய் தென்னை மரத்தை பாருங்க. தென்னை மரத்தை முதலாக பூமிக்கு வந்ததில் முதலாக ஒரு மட்டையை விட்டுருக்கோம், நுனி மட்டை. எவ்வளவு வரை உயரத்திற்கு போனாலும் ஒவ்வொரு மட்டையும் பிறந்து இருந்ததற்கான தடத்தை அதன் உடம்புல பதிச்சு வச்சிருக்கு. தென்னை மரத்தில் மட்டை கூட தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை பதிச்சு வச்சுட்டு போகுது. தமிழ் மக்கள் நாம் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்குமான தடத்தை பதிப்பதா வேண்டாமா என்பதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பெடல் காஸ்ட்ரோ என்ன கற்பிக்கிறான்? தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான். நீங்கள் தடம் பார்த்து நடக்கப் போகிற மனிதர்களா, தடம் பதித்து நடக்கப் போகிற மாமனிதர்களா என்பதை என் தம்பி தங்கிகள் நீங்கள் முடிவெடுக்கணும். மார்ட்டின் லூதர் கிங் என்ன நமக்கு கற்பிக்கிறான்? இதெல்லாம் சாத்தியமா என்று பயப்படாத, மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்து நிற்காத, இது எப்படி 100 படிக்கட்டை ஏறுவது என்று எண்ணி பார்க்காத, நம்பிக்கையோடு முதல் படியில் முதல் அடியை எடுத்து வை என்று கற்பிக்கிறான். எங்கள் தலைவன் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறான்? எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும் என்கிறான். தொடங்கு, அதுதான் முக்கியம். மாற்றத்திற்கான விதை. புரட்சி என்பது மண்ணில் தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் தோன்ற வேண்டும் என்கிறார்கள். அந்த மனத்தில் புரட்சிகர விதையை விதைத்து என் அன்பு தம்பி தங்கைகள் ஒரு எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த சமூகமாக இது மாறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அரும்பாடாற்ற வேண்டும். எங்களைப் போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வீதியில் வந்து போராடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் பேச்சு, உங்கள் எழுத்து, உங்கள் கவிதை, உங்களுடைய நடனம், உங்களுடைய பாட்டு அத்தனையும் பலாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்ட ஆழ்தளத்தில் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு, மீட்சிக்கு, எழுச்சிக்கு, விடுதலைக்கு உதவட்டும். அதற்கு உங்களுடைய அதை நோக்கி உங்கள் பயணம், உங்கள் பணி இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வெறுமனே ஆடுனோம் பாடுனோம் பொழுதுபோக்கு கைதட்டினோம் ஆயிடுச்சுல்ல. ஒன்னே உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது, தயார் செய்ய முடியாது. என்றைக்கு மதுக்கடைகளில் கூட்டம் குறைந்து பழச்சாறு கடையில் கூட்டம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக மாறுகிறது. என்றைக்கு திரையரங்குகளில் கூட்டம் குறைந்து நூலகத்தில் கூட்டம் பெருகுகிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறுகிறது. அல்லது திரை அரங்கு கண் வழியே காது வழியே போதை ஏற்றுகிற மதுக்கடைகளாக இல்லாது மாலை நேர நூலகங்களாக மாற வேண்டும். அப்போதுதான் திரை அரங்குகள் கோயில்களாக மாறும். அது மாலை நேர கல்லூரியாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டை படம் வந்தது, சகோதரர் அஜித் அவர்களுடைய விசுவாசம் படம் வந்தது. அதான் உங்களுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பாருங்க, அதிகாலை 1 மணிக்கு திரையரங்க வாசல்ல பல்லாயிரக்கணக்கில் கூட்டிட்டீங்க. அதிகாலை 3 மணிக்கு திரையரங்குல பல்லாயிரக்கணக்கில் கூட்டிட்டீங்க. என்னைக்காவது கதிராமங்கல போராட்டத்துக்கு, நெடுவாசு போராட்டத்துக்கு என்னைக்காவது நீங்க பல்லாயிரக்கணக்கில் கூடியதுண்டா? நிலம் போகிறது, வளம் போகிறது, வாழ்க்கை பறிவாகிறது. அதை பற்றி கவலை இல்லாது பொழுதுபோக்கிற்கு இப்படி கூடுகிற கூட்டத்தை வைத்து புரட்சியை எடுக்கவே முடியாது. பசித்த அனுபவனுக்கு பால் ஊட்டாது. நடித்த நடிகனின் பதாகைக்கு பால் ஊத்துற கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. கோயில்ல சூடம் காட்ட போக மாட்டான், நாக்குல திரையரங்க வாசல் சூடம் காட்டிருக்கான். நாக்குல அப்படியே 4 நாள் காட்டிக்கிட்டு புற்று வந்து செத்து போவ. இது எவ்வளவு பெரிய இந்த சமூகம், ஒரு அறம் சார்ந்து மானம் வீரம் சார்ந்து வாழ்ந்த ஒரு சமூக கூட்டம் எவ்வளவு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வசூல் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே 32 கோடி ஒரே ஒரு நாள் பொழுதுபோக்கிற்கு என் மக்கள் கொட்டி கொடுத்தது. தஞ்சையில் பாதி நாடு அழிந்து போனது. ஒரு பைசா ஒரு இளைஞன் தரல.
எவ்வளவு பெரிய துயரம் இது! எவ்வளவு முரண்பட்ட சமூக கட்டமைப்பா இருக்கு! எப்படி இருக்கு? 1000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு அரசு கொடுக்குது. 1 கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கி நின்று வரிசையில் நின்று வாங்கிட்டு போறான். இந்த கையில இந்த தெருவில் இந்த ஓரத்தில் குடும்ப நியாய விலைக் கடை, ரேஷன் கடை, குடும்ப அட்டை 1000 ரூபாய் துண்டிச்சா, சினிமா மொழியில இமிடியேட் கட்டு, டக்குன்னு துண்டிச்சா அந்த பக்கம் டாஸ்மார்க்ல வரிசை. இந்த தெரு ஒரு சாலை, இந்த ஓரத்தில் நியாய விலைக் கடை, ரேஷன் கடை, இந்த ஓரத்தில் மதுக்கடை, டாஸ்மார்க். எப்படி இருக்கு பாருங்க. காந்தியை பல பேருக்கு பிடிக்காமல் போனது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே. காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையை மூடுகிறார்கள் என்பதற்காகவே காந்தி பல பேருக்கு பிடிக்கல. ஏன்னா காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையை மூடிடுறான். யாரியா காந்திங்கிறான்? குடிச்சிட்டு வாந்தி எடுக்க விட மாட்டான் அந்த யாரியா காந்தி? எப்படி இருக்கு பாருங்க, சமூகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. நீங்களாவது அறிவார்ந்த தம்பி தங்கைகள், என் அன்பிற்குரிய உடன் பிறந்தார்கள், நீங்களாவது இது போன்ற பணம், பதவி, புகழ், போதை, மது, திரை கவர்ச்சி இதெல்லாம் அண்ட முடியாத ஒரு பெரு நெருப்பாக நீங்கள் உருவாகி வாருங்கள். திரைப்படம் பாருங்க, கைதட்டுங்க, காசு கொடுங்க, கலையை போற்றுங்க, கலைஞனை கொண்டாடுங்க, அது சரி. ஆனால் திரையில் நடிப்பவன் தான் எனக்கு தலைவன் என்று கொண்டாடினீரானால் உங்களை உலகத்தில் எவனாலும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. நடிப்பது மட்டுமே நாடாள தகுதி என்று கற்றறிந்த நீங்கள் தேர்வு செய்வீர்களானால் உங்கள் கல்வி பயனற்றது, பயனற்றது. நீங்க படிச்சு முட்டாள் தான். ரசிங்க. கேரளாவில் மம்முட்டி படம் ஓடுது, இப்படித்தான் சூடம் காட்டுறானா? இப்படித்தான் பாலாபிஷேகம் பண்றானா? மோகன்லால் படம் ஓடுது, இப்படித்தான் பதாய்க்கு பால் ஊத்திருக்கானா? அது அறிவார்ந்த சமூகமாக மேம்பட்டு போகுது. இது அப்படியா? இந்த இழிநிலைக்கு எதிரான ஒரு புரட்சியை என் அன்பு தம்பி தங்கைகள் முன்னெடுக்க வேண்டும். நடிகன் வேறு, தலைவன் வேறு. தலைவன் என்பவன் வேறு, தலைவனுக்கான தகுதிகள் வேறு. நடிகனுக்கு ஒரு தகுதியும் வேண்டியதில்லை, நடிக்க தெரிஞ்சா போதும். தலைவன் நிறைய தியாகங்கள் செய்யணும். தன்னை தாழ்த்தி கொள்ளாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெற மாட்டான். நல்ல நுட்பமா விளங்கணும். தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல என் தம்பி தங்கைகளே, தழும்புகளை தாங்குகிறவன் தான் தலைவன். விமர்சனங்கள் தாங்கணும், அவமானங்களை தாங்கணும், எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமக்கணும். அவன் தான் தலைவன். நீங்க இதையெல்லாம் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறை தமிழ் சமூகமாவது ஒரு பண்பட்ட சமூகமாக, மேம்பட்ட சமூகமாக, அறிவார்ந்த தமிழ் சமூகமாக வருவதற்கு நீங்கள் எல்லாம் அரும்பாடாற்ற வேண்டும். என்ன படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாம் ஏன் படித்தோம், எதற்காக படித்தோம் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது. அதான் முக்கியம். உங்களுக்கு உங்கள் அண்ணன் கற்பிக்க வேண்டியது சிந்தனையை கூர்மையாக்குங்கள், செயலை அதில் நேர்மையாக்குங்கள். இதான் நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்பியது. எந்த சூழ்நிலையிலும் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நின்று நாங்கள் உழைப்போம். எந்த பணிக்கு சென்றாலும், வங்கி பணியா, ஆசிரியர் பணியா, காவல்துறை பணியா, எந்த பணிக்கு நாங்கள் சென்றாலும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நிற்போம். உண்மையும் நேர்மையுமாக நின்று என் மண்ணுக்கு மக்களுக்குமாக பணியாற்றுவோம் என்ற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் என் உளமார்ந்த விருப்பம். எனவே பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூகம் மேம்படுவதற்கு தாய்மொழி இழந்து கலை இலக்கிய பண்பாட்டை அழிய கொடுத்து, பாரம்பரிய வேளாண்மையை அழிய கொடுத்து, நம்மளுடைய விதைகளை பறிகொடுத்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற இந்த சமூகம் மீண்டும் எழுவதற்கு உங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் கற்று தேர்ந்து வர வேண்டும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தமிழ் இளம் தலைமுறையினர் வரலாற்றின் இந்த பேரழைப்பிலிருந்து, இந்த பெரும் பணியிலிருந்து விலகி நிற்க முடியாது என்று
என்னுயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகதே பிரபாகரன் அவர்கள் கற்பித்த அந்த புரட்சிகர மொழியை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டம் வரும். நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. எனவே என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, நம்மை சிதைத்து அழிக்க நினைக்கிற அநீதியை, நம் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்கிற அந்நிய கூட்டிணைவு நிறுவனங்களை நம் தாய் நிலத்திலிருந்து விரட்டி இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை பாதுகாத்து வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் அரும்பாடாற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டு, இவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து என்னுரை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.